திருவாரூர் கீழவீதியில் திருவாரூர் மாவட்ட திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணி எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி, NVN சோமு கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: என்ன நடந்து கொண்டிருக்கிறது? கள அரசியலில் எடுத்துக்கூற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 2026 ஏப்ரலில் சந்திக்கப் போகும் தேர்தல் ஒரு புரட்சிகரமான தேர்தலாக நம்முடைய எதிரிகள் பிம்பத்தை ஏற்படுத்தியுள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்காக உள்ளது. ஆனால் அதற்கான பிம்பத்தை எதிரி உள்ளவர்கள் ஏதோ பெரிசாக செய்ய போவது போல் கிரியேட் செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த பிம்பத்தை உடைக்கத்தான் எல்லா தொகுதிக்கும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நேற்று ஒருவர் கூட்டத்தில் திமுக கூட்டணியில் சலசலப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கள் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கழக தலைவர் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன். எலெக்ஷன் வேலை செய்வதை மட்டும் நீங்கள் பாருங்கள் என சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய அரசும் தவழ்ந்து சென்று பதவி பெற்ற எடப்பாடியாரும் துரோகம் செய்த இருவரும் தான் கூட்டணி வைத்துள்ளனர். நமது தலைவர் அனைத்து தேர்தலிலும் காங்கிரசுடன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் யாருடன் கூட்டணி வைத்தோமோ அவர்களுடன் தான் எல்லா தேர்தலும் சந்தித்துள்ளோம். இவர்கள் 2021 கூட்டணியில் இருந்தார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது இஸ்லாமியர்களுடன் கூட்டணி என்றார்கள். மறுபடியும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அவர்கள் மீது உள்ள வழக்குகள் வாஷிங் மிஷினில் கிளீன் ஆக வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளனர். இவர்கள்தான் இப்படி என்றால், புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர் எப்போது வருவார் என்றே தெரியாது. ஒரு படத்தில் வாமா மின்னல் என்று சொன்னவுடன் ஒரு பெண் பொசுக்கென்று சென்று வருவார். அதுபோலத்தான் விஜய் வருவார், அரை மணி நேரம் பேசுவார், அதில் வரும் 30 பேரை சாகடிப்பார். அதற்கு நேரில் போய் இரங்கல் தெரிவிக்க மாட்டார். வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிக்கும் ஒரே மகான் அவர் மட்டும்தான். அண்ணாவின் கொள்கையை பின்பற்றுவதாக சொல்கிறார். மக்களிடம் செல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து வேலைப்பார் என்று அண்ணா சொன்னது அதையா அவர் செய்கிறார்? எக்ஸ் தளத்தில் அரசியல் செய்பவர்தான் விஜய். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெரும் சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் தான் திமுக என்ன செய்தது என்பதை எடுத்து சொல்லுங்கள் என்று தலைவர் சொல்லியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் 1000 ரூபாய் மகளிர் தொகை 2000 ரூபாயை தருவதாக அறிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் 1000 ரூபாய் மகளிர் தொகை 2000 ரூபாயாக தருவதாக அறிவித்துள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி மீண்டும் 2026 வளர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என பேசினார். நாங்க பிஜேபியோட கூட்டணி இல்ல, நாங்க இஸ்லாமியரோட தான் நிக்கிறோம்ட்டு இஸ்லாமியரோட மாநாடுக்கு போயிட்டு அந்த மாநாடுலயே நான் இனிமே உங்களோட தான் இருப்பேன், இனிமே எந்த காலத்திலையும் பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் வாயை திறந்து சொந்த கருத்தை கூறியவர் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் போய் பிஜேபியோட ஒட்டிக்கிட்டாங்க. என்ன காரணத்துக்காக? அவர்கள் மேல இருக்க கேஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல கிளீன் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி ஒருத்தர் புதுசா ஏதோ கட்சி ஆரம்பிச்சார், அவர் ஏதோ புதுசா சொல்ல போறாருன்னு பார்த்தா அவர் அதுக்கு மேல எப்போ வராருன்னே தெரியாது. இந்த படத்துல ஒரு டைலாக் ஒன்று வரும், வாமா மின்னல் பசுக்குன்னு அந்த பொம்பளை இப்படி போகும். அந்த மாதிரி தான் விஜய் எப்போ வராரு எப்போ உள்ள போறாருன்னே தெரியாது. வருவாரு, ஒரு அரை மணி நேரம் பேசுவாரு, போயிடுவாரு. அதுல ஒரு 30 பேரை சாவடிப்பாரு. அந்த 30 பேரோட மரணத்துக்கும் போய் நேர்ல போய் இரங்கல் தெரிவிக்க மாட்டாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு இரங்கல் தெரிவிக்கிற ஒரே மகான் அவரா மட்டும்தான் இருப்பாருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றேன்னு சொல்றாரு. எது அண்ணாவின் கொள்கை? மக்களோடு வாழ், மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து வேலை பாருன்றது அண்ணா சொன்ன விஷயம். அதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ் தளத்துல, அதாவது ட்விட்டர்னு ஒரு எக்ஸ் தளம் இருக்குல்ல, சோசியல் மீடியால மட்டும் அரசியல் செய்பவர் தான் விஜய். அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட பெரும் சூழ்ச்சிகள் தமிழ்நாடை நமக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்க தொட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சதுன்றதை எடுத்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் வென் பண்ணா அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 2000 நான் மாற்றுவேன் என்பதையும் நம்ம கழக தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்பவே நமக்கு அடுத்து என்ன செய்ய போறாருங்கிறத நம்மளுடைய முதலமைச்சர் கூறியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி மீண்டும் 2026 ஏப்ரலில் மலர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.